மாறினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு மசாலாலாம் இதில் நம்ம சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் நிறம் மாறின மாதிரி இருக்குது. இப்போது இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா திக்காக அரைச்சிருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனே போதும். நான் ரொம்ப தண்ணியாக கொஞ்சம் அரைச்சிட்டேன். ஸோ அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கறியோட அளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த எலும்பெல்லாம் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவுகளை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வந்து இதை இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி தண்ணி பயங்கரமாக விட்டு வந்துடுச்சு. ஸோ இதில் இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சிக்கன் வந்து வேகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் 15லேருந்து 20 நிமிஷத்தில் வெந்துடும். அதாவது சட்டி நல்லா கொதிக்க வச்சு